ஒரு அரசோட வெற்றி அது எத்தனை பெரிய திட்டங்களை அறிவிக்கிறது என்பதில் மட்டும் இல்லைங்க. அந்த திட்டங்கள் சாதாரண மக்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியை திருப்பி கொடுக்கிறது என்பதில் தாங்க இருக்கு. நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வெறும் பொருளாதார முடிவு மட்டும் இல்லை, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் மூச்சு திணறலை குறைக்கும் ஒரு எமோஷனல் ரிலீஃப்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக அடகு சீட்டை பார்த்தாலே பதறும் பெண்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு நம்பிக்கை. குழந்தையின் படிப்பு, குடும்பத்தின் மருத்துவ செலவு, விவசாய நஷ்டம், வேலை இழப்பு போன்ற காரணங்களால தங்களோட வாழ்க்கை நினைவுகளை அடகு வைத்த குடும்பங்களுக்கு மீண்டும் டிக்னிட்டியை திருப்பி கொடுக்கும் ஒரு முயற்சினே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வரலாறு இன்னொரு உண்மையையும் நமக்கு கற்றுத்தருதுங்க. வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உடனடி மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அது நீண்ட காலத்தில் மக்கள் கடனிலிருந்து நிரந்தரமாக மீட்கும் பொருளாதார வழியையும் உருவாக்க வேண்டும். இல்லைனா ஒவ்வொரு நெருக்கடியிலும் மக்கள் மீண்டும் அதே நகையை அடகு வைக்கும் நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான கேள்வியை முன்னிற்குதுங்க. மக்கள் தங்களுடைய நகைகளை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை மட்டும் உருவாக்கும் அரசு நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தமிழக அரசியலில் சில திட்டங்கள் வெறும் அரசு அறிவிப்புகளாக மட்டும்தாங்க இருக்குது. அவை நேரடியாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய மனநிலையை மற்றும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளாக மாறிவிடுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது கூட்டுற வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற தகவல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு இந்த திட்டத்தை பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் கிராமப்புறங்கள் முதல் நகர நடுத்தர குடும்பங்கள் வரைக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நகை அப்படிங்கிறது வெறும் ஆபரணம் மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பத்தின் மறைக்கப்பட்ட பொருளாதார பாதுகாப்பு. ஒரு வீட்டில் மாத சம்பளம் தாமதமானாலும், குழந்தையின் கல்லூரி கட்டணம் திடீர்னு வந்தாலும், மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டாலும், விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும், குடும்பத்தில் யாராவது வேலை இழந்தாலும் பல வீடுகளில் முதல்ல எடுக்கப்படும் முடிவு நகையை அடகு வைக்கலாமா அப்படிங்கிறது தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுத்தரம் மற்றும் ஏழை குடும்பங்களுடைய பெண்களின் நகைகள் என்பது ஃபேஷன் மட்டும் அல்ல, அது குடும்பத்தின் எமர்ஜென்சி ஃபண்டும் கூட. பல பெண்களுக்கு அந்த நகைகள் அவர்களுடைய திருமண நினைவுகள், பெற்றோருடைய அன்பு, வாழ்க்கை பாதுகாப்பு, குடும்ப மரியாதை. ஆனால் வாழ்க்கை நெருக்கடி வந்தவுடன் அந்த நகைகளை அடகு கடை ரசீதுகளாக மாறும் தருணம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் அமைதியாக நடந்து கொண்டு தாங்க இருக்குது. அதனால தான் நகைக்கடன் அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக மிக எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறிவிட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் நகை கடன்களுக்கு மாநிலத்தில் நீண்ட வரலாறு இருக்குது. தேசிய வங்கிகளில் கிராமங்களுக்குள்ள ஆழமாக செல்லாத காலத்திலிருந்தே கூட்டுறவு வங்கிகள் தான் விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி குடும்பங்கள் மற்றும் நடுத்தர மக்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. 1990களிலிருந்து திராவிட அரசியல் வளர்ந்த காலத்தில் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் பேக்போனாக பார்க்கப்படுதுங்க. விவசாய கடன், நகைக்கடன், பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், சிறு தொழில் கடன்கள், இவை அனைத்திலும் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் மிக மிக முக்கியமாக பங்காற்றி வருது. ஆனால் காலப்போக்கில் விலைவாசி உயர்வு, விவசாய நஷ்டம், வேலைவாய்ப்பு நெருக்கடி, மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் போன்ற காரணங்களால் மக்கள் அதிகமாக நகைக்கடன் மீது சார்ந்து விட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திற்கு பிறகு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற திருமண நகைகள் வரை அடகு வைத்த சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த காலத்தில் பல பெண்கள் குடும்பத்தை காப்பாற்ற நகைகளை விட்டோம் என்று கண்ணீருடன் பேசிய சம்பவங்கள் சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் அதிகமாக பேசப்பட்டது. இந்த பின்னணியில் தான் நகைக்கடன் தள்ளுபடி அரசியல் மிகப்பெரிய வெல்ஃபேர் ஐடென்டிஃபையாக மாறிடுச்சுங்க. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பெண்கள் மற்றும் ஏழை குடும்பங்களை மையமாக வச்சு பல வெல்ஃபேர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னாடி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்த போது அது மிகப்பெரிய எமோஷனல் பொலிட்டிக்கல் இம்பேக்டை உருவாக்கியது. பல குடும்பங்களில் பல ஆண்டுகளாக அடகு வைத்து பெற்றிருந்த நகைகள் மீண்டும் வீடு திரும்பிச்சு. அது வெறும் பொருளாதார நிவாரணம் மட்டும் இல்லைங்க, மன நிம்மதி, குடும்ப டிக்னிட்டி, பெண்களுடைய எமோஷனல் செக்யூரிட்டி. ஏன் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என் தாலி மீண்டும் வீட்டுக்கு வந்தது என்று பெண்கள் அழுத சம்பவங்களே அந்த திட்டத்தின் உணர்ச்சி தாக்கத்தை வெளிப்படுத்துச்சு. அதனால தான் இன்னைக்கு விஜய் அரசு 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற தகவல் வெளியானவுடன் மக்கள் மத்தியில் வேகமாக எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. இந்த திட்டம் நேரடியாக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றாலும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் அரசு என்ற புதிய வெல்ஃபேர் இமேஜை உருவாக்க விஜய் அரசு முயற்சிக்கிறது என்ற அரசியல் கருத்து வலுப்பெற்று வருதுங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்கள் ஆதரவு டிவிகேக்கு தேர்தலில் மிகப்பெரிய பலமாக இருந்ததாக பல அரசியல் ஆய்வுகள் வந்து கூறிட்டு வராங்க. அதனால தான் பெண்களின் வாழ்க்கையை சுமையை குறைக்கும் எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை டிவிகே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. சமூக ரீதியாக பார்க்கும்போது இப்படியான திட்டம் பல குடும்பங்களுக்கு உடனடி நிம்மதியை தரக்கூடும். ஏன்னா இப்போ பல குடும்பங்கள் மாத வருமானத்தை விட கடன் சுமையோடு வாழ்கின்றன அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. வீட்டு வாடகை, மருத்துவ செலவு, கல்வி கட்டணம், மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, இவற்றுக்கு நடுவில் மக்கள் தங்களின் நகைகளை அடகு வைத்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய திருமண நகைகளை அடகு வைக்கும் சூழ்நிலை பல குடும்பங்களில் எமோஷனல் பெயினாகவே பார்க்கப்படுதுங்க. அந்த நகைகள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினா அது குடும்பங்களுக்கு சைக்காலஜிக்கல் கான்ஃபிடென்ட்டை தரக்கூடும். சில சமூக ஆய்வுகளின்படி முந்தைய நகைக்கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கு பல பெண்கள் மீண்டும் சுய உதவி குழுக்களில் இணைந்து சிறு தொழில்களை தொடங்கியதாகவும் குடும்ப பொருளாதாரத்தை தன்னம்பிக்கை ஆதரித்ததாகவும் கூறப்படுது. ஆனால் இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சில முக்கிய கேள்விகளை எழுப்புறாங்க. கடன் எடுத்தவர்கள் அதை திருப்பி செலுத்த வேண்டாமா? தொடர்ச்சியான தள்ளுபடி திட்டங்கள் ரீபேமெண்ட் கல்ச்சரை பாதிக்குமா? கூட்டுறவு வங்கிகளில் நிதிநிலை என்ன ஆகும்? மாநில அரசு தொடர்ந்து வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலம் கடன் சுமையை ஏற்றுக்கொண்டா எதிர்கால பொருளாதார பாதிப்பு என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுந்துட்டே வருது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் ஏற்கனவே நிதி சவால்களை சந்தித்து வரும் நிலையில் பெரிய அளவிலான லோன் வெய்வர்கள் பேங்கிங் ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடும் என்று சில எக்ஸ்பர்ட் வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனால் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை ஆதரிப்பவர்கள் வேறு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு குடும்பம் உயிர் பிழைக்க நகையை அடகு வைத்திருக்கிறது என்றால் அது அவர்களின் தவறா இல்லை சமூக பொருளாதார தோல்வியா? இந்த ஒரு கேள்வி தான் தமிழ்நாட்டில் நகைக்கடன் அரசியலை வெறும் ஃபினான்ஸ் இஷ்யூ மட்டும் இல்லாமல் எமோஷனல் பப்ளிக் இஷ்யூவாக மாற்றியிருக்கு. இப்போ விஜய் அரசு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அது வெறும் லோன் வேவர் ஆகி மட்டும் இருக்காதுங்க. குடும்பங்களின் மன நிம்மதி, பெண்களின் டிக்னிட்டி மற்றும் டிவிகே அரசின் வெல்ஃபேர் ஐடென்டிட்டி ஆகிய அனைத்தையுமே இணைக்கும் மிகப்பெரிய எமோஷனல் பாலிட்டிக் மைல்ஸ்டோனாக பார்க்கப்படும். தமிழகத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையில் மிக அமைதியாக நடக்கும் ஒரு வழி இதுதாங்க. அது வெளியே யாருக்கும் தெரியாது. வீட்டில் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் கூட இரவு நேரத்தில் ஒரு சிறிய பெட்டியை திறந்து பார்த்து கொண்டே கண்கலங்கும் தருணம் தான் அது. அந்த பெட்டிக்குள் இருக்கும் நகைகள் வெறும் தங்கம் நகம் வகை மட்டும் இல்லை. ஒரு அம்மாவின் திருமண நினைவுகள், ஒரு அப்பாவின் ஆயுள் முழுக்க சேமித்த அன்பு, ஒரு பெண்ணின் பாதுகாப்பு உணர்வு, ஒரே குடும்பத்தின் அவசர கால நம்பிக்கை. ஆனால் வாழ்க்கை ஒரே நேரத்தில் எல்லாரையும் சோதிக்குங்க. குழந்தையின் கல்லூரி கட்டணம், திடீர் மருத்துவ செலவு, விவசாய நஷ்டம், வேலை இழப்பு, வியாபார வீழ்ச்சி, இப்படி குடும்ப மூச்சு திணறல் நேரத்தில் பல வீடுகளில் முதல்ல பேசப்படுவது நகையை அடகு வைக்கலாமா அப்படின்னு தான். அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது பெண்கள் வெளியில் அழமாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போவாங்க. ஏன்னா அவர்கள் கழுத்திலிருந்து கிளன்று செல்வது ஒரு நகை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை முழுக்க சேர்த்த நினைவுகளும் கூட. அதனால தான் தமிழ்நாட்டில் நகைக்கடன் என்பது சாதாரண ஃபினான்ஷியல் இஷ்யூ மட்டும் இல்லை, அது குடும்பங்களின் மனவழி, பெண்களின் மௌன தியாகம், நடுத்தர வர்த்தகத்தின் மறைக்கப்பட்ட பொருளாதார போராட்டம். இந்த எமோஷனல் ரியாலிட்டியை அரசியல் இப்போது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்வி உருவாக்கி இருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற தகவல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் பசியில் வேதனையில் அரசியலாக மாற்றினார். ஜெயலலிதா பெண்களின் குடும்ப சுமையை வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாற்றினாங்க. மு.க. ஸ்டாலின் கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடியை மக்கள் நல அரசியல் எமோஷனல் வெப்பனாக பயன்படுத்தினார். இப்போ அதே பாதையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கடன் சுமையில் சிக்கி மூச்சு திணறும் குடும்பங்களுக்கு மீண்டும் மன நிம்மதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை அரசியலாக மாற்ற முயற்சிக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதில் வேகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் பல குடும்பங்களுக்கு வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை விட பெண்களின் நகைகள் தான் உண்மையான எமர்ஜென்சி ஃபண்டாக பார்க்கப்படுது. ஸோ எது எப்படியோ தாவேக்கா அரசு நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சால் மக்கள் அனைவருமே சந்தோஷம் அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது அரசியல் வாக்குறுதிகள் இல்லைனாலும் சர்ப்ரைஸான வாக்குறுதியாக விஜய் நிறைவேற்றுவார் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட அப்டேட் என்ன வரும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நாம் கொஞ்சம் காத்திருப்போம். மீண்டும் இன்னொரு நாள் மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.